தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அலைந்து கடைசி காலத்தில் மூத்திர சட்டியோடு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி திரிந்த மரியாதைக்குரிய ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகலவன் ஈவேரா அவர்கள் அவர் விட்டு சென்ற பணியை முழுமையாக முடிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்னைக்கு துவங்கும் போது இந்தியாவில் பார்ப்பனியர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்த காலம், குறிப்பாக தமிழகத்தில் 1914ஆம் ஆண்டுதான் பிராமணர்கள் அல்லாத சமூகத்திற்கான அமைப்பு உருவாகுது. அதுதான் நீதி கட்சியா மாறுது. ஈவேரா பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய தலைவராக, அன்றைய சென்னை ராஜதானியின் செயலாளராக, சென்னை ராஜதானியின் தலைவராக ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம், கதர் விற்பனை போராட்டம், வைக்கம் போராட்டம், இப்படி அவர் நடத்திய போராட்டங்கள் ஏராளமான போராட்டங்கள். ஆனா இந்த போராட்டங்கள் அவர் எவ்வளவு உற்சாகத்தோடு, எவ்வளவு நம்பிக்கையோடு, எவ்வளவு எழுச்சியோடு நடத்தி கொண்டிருந்தாலும் அவரோட உள்ளூர மனதிற்குள் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டத்தின் துவக்கமாக தான் 1925ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் நாள் குடியரசு தினம் வந்தது. ஆனா குடியரசு தினம் வருவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு பத்திரிகை கொண்டாட வேண்டும், அந்த பத்திரிகை நாம் விரும்புகிற அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கான பத்திரிகை உருவாக்க வேண்டும் என்று அவருடைய சிந்தனை சிறைச்சாலைக்குள்ள போராடிக்கிட்டே இருந்தது. அப்போது அவர் 2 பேரை சூஸ் பண்ணார். ஒன்னு குடியரசு அல்லது கொங்கு நாடு, இது 2ல் ஏதாவது பேரை வைக்க வேண்டும் என்று கடைசியாக குடியரசு என்ற பத்திரிகையை பதிவு செய்து விட்டார். ஏன் குடியரசு பத்திரிகை பதிவு செய்தார்? அவர் இங்கிருந்து வைக்கத்துக்கு போறார். இப்பதான் வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டு விழா நிறைவடைஞ்சிருக்கு. துவக்க விழாவிற்கு நம்முடைய மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கேரளா சென்றார். அதோடைய நிறைவு விழா தமிழகத்தில் நடைபெறுகின்ற போது கேரளாவோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்கள் வருகிறார். ஆனால் அன்றைக்கு எதிர்பாராத விதமாக தமிழகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததால் அந்த நிகழ்ச்சி நம்முடைய பெரியார் திடலில் அது சிறிய நிகழ்ச்சியாக முடிந்து விட்டது. அந்த வைக்கம் போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். பெரியார் கைது செய்யப்படுகிறார், நாகம்மையார் கைது செய்யப்படுகிறார், அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டம் சமரசம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய போராட்டம் சென்னை ராஜதானியில் எந்த பத்திரிகையும் செய்தியாக, ஏன் செய்தியாகல? இன்றைக்கு மோடி செய்யக்கூடிய எவ்வளவு அட்டூழியங்கள் எந்த பத்திரிகையில செய்தியாச்சு? ஏன் பத்திரிகையில செய்தியாகல? பத்திரிகைக்கான ஒரு அறம் இருக்கிறது இல்ல, மீடியா எத்திக்ஸ் இருக்குல்ல, அது எந்த காலத்திலும் அது இருந்தது கிடையாது. ஏனென்றால் மீடியாவை, ஊடகத்தை நடத்தக்கூடியவர்கள் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். அன்றைக்கு மீடியா கையில் வைத்திருந்தவர்கள் பார்ப்பனியர்கள். கஸ்தூரி ரங்கன் வச்சிருந்தாரு, ஐயங்கார் வச்சிருந்தாரு, டாட்டா வச்சிருந்தாரு, பிர்லா வச்சிருந்தாரு. இவர்களிடத்தில் தான் பத்திரிகை இருந்தது. இவர்கள் அத்தனை பேரும் காங்கிரசுக்கு, காந்திக்கு ஜால்ரா போடக்கூடியவர்கள். காந்தியை வைத்துக் கொண்டு இவர்கள் தொழில் செய்து லாபம் சம்பாதிப்பவர்கள். எனவே அன்றைக்கு பெரியார் நடத்திய அந்த வைக்கம் போராட்டம் எந்த பத்திரிகையும் செய்தியாகவில்லை. அதனோட தாக்கம் தான் நாம் நம்முடைய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டுமே, ஆனால் நமக்கான ஒரு பத்திரிகை வேண்டும் என்றுதான் 1925ஆம் ஆண்டு ஈவேரா பெரியார் அவர்கள் குடியரசு நாளிதழை துவக்கினார். 26ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வந்த அந்த தலையங்கத்தில் சுயமரியாதை இயக்கத்தோட கொள்கை என்ன ரொம்ப டீட்டெயிலா எழுதுறார். சுயமரியாதை என்பது இன்னைக்கு சுதந்திரத்திற்காக போராடக்கூடியவர்கள் சுயமரியாதை அலட்சியம் செய்கிறார்கள். நம்ம கூட சுதந்திரத்துக்காக போராடணும். இந்த நாடு விடுதலை அடைந்து விட்டது 1947ஆம் ஆண்டு. இது சுதந்திரமா விடுதலை என்றால், விடுதலை அடைந்தது நமக்கான சுதந்திரம் கிடைத்ததா?
நமக்கான சுதந்திரம் கிடைத்திருந்தால் எப்படி இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை தொழிலாளி வர்க்கத்தை ஒரு சிறுபான்மையாக இருக்கிற முதலாளி வர்க்கம் சுரண்ட முடியும்? நமக்கான சுதந்திரம் கிடைத்திருந்தால் இன்றைக்கும் இந்தியாவில் எப்படி சாதிய இழிநிலை இருக்க முடியும்? நமக்கான சுதந்திரம் கிடைத்திருந்தால் இன்றைக்கும் இந்தியாவில் பெண் எப்படி இரண்டாம் தரமானதாக மாற்றப்பட்டார்? இன்றைக்கு சுதந்திரம் உண்மையானால் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற அத்தனை இழிநிலையும் எப்படி நடக்க முடியும்? எனவேதான் இப்பொழுது கிடைத்திருப்பது அது சுதந்திரம் இல்லை, அது சுதந்திரமாக இருக்க வேண்டுமானால் அது எனக்கான சுயமரியாதை இருக்க வேண்டும், எனக்கான ரைட் இருக்க வேண்டும், எனக்கான அனைத்தும் இருந்தால்தான் அது சுதந்திரம், இல்லை என்றால் அது சுதந்திரம் இல்லை. எனவேதான் ஈவேரா பெரியார் அவர்கள் சுதந்திரத்தை விட சுயமரியாதை முக்கியம் என்ற அந்த கருத்திற்கு ஏன் வந்தார் என்றால் 3 விஷயம் இருக்கு. ஒன்னு, 1919ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் நடைபெறக்கூடிய தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெறுகிறது. நீதி கட்சி வெற்றி பெறுகின்ற பொழுது வகுப்பு வாரி பிரதேசம் வருகின்றது. அப்பொழுது ஈவேரா பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்குள்ள அவர் எதற்கு போராடுகிறார் என்றால், காங்கிரஸ் கட்சி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், 50% ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்வைக்கிறார். காங்கிரஸ் கட்சி நிராகரிக்கிறது. அது 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியோட 31வது மகாநாடு காஞ்சிபுரத்தில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெறுகின்ற பொழுது அதற்கு முதல் நாள் காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகி கூட்டத்தில் பெரிய தீர்மானத்தை முன்வைக்கிறார். அப்பொழுது ராஜகோபால் ஆச்சாரியார் உள்ளிட்ட இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த தீர்மானத்தை இப்பொழுது வழிமொழிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நிறைய ஆர்குமெண்ட் ஆகுது. கடைசியா வரதராஜன் என்ன சொல்றா, தேவை சொன்னா நீங்க மாநாட்டில் முன்வைங்க அப்படின்றார். ஈவேரா பெரியார் அவர்கள் அந்த தீர்மானத்தை எழுதி கொடுக்கிறார். தீர்மானத்தை எழுதி கொடுத்து தலைமையிடத்தில் கொடுக்கின்ற பொழுது வரதராஜன் உள்ளிட்ட தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் ஒரு 30 பேர்கிட்ட தீர்மானத்தை கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. ஈவேரா பெரியார் அதை கொடுக்கிறாரு. 50க்கு மேற்பட்டவர்கள் அந்த தீர்மானத்தில் கையெழுத்திடுகிறார்கள். அந்த தீர்மானத்தை தலைமையிடம் கொடுத்தால் தீர்மானம் நிராகரிக்கப்படுகிறது. ஈவேரா பெரியார் தலைவரோட நேருக்கு நேராக ஆர்கியூமென்ட் நடந்துகிட்டே இருக்கு. இந்த தீர்மானத்தை முன்மொழிய முடியாதுன்னு சொன்னார். தலைவர் பேசிய பிறகு மீண்டும் பெரியார் தலையிடுகிறார். அப்பொழுது தலைவர் பேசியதுதான் இறுதி, இனிமேல் கிடையாது, தீர்மானம் முன்மொழிய முடியாது. அதில் இருந்துதான் காங்கிரஸ் கட்சி மாநாட்டை புறக்கணித்து பெரியார் அவர்கள் வெளியேறுகிறார். முதல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இரண்டாவது இந்த மாநாட்டோட தீர்மானத்திலும் அனுமதிக்க முடியாது. மூன்றாவது விஷயம், காங்கிரஸ் கட்சியால் நடத்தப்படக்கூடிய குருகுலம், சேரன்மாதேவியில் இருக்கிற குருகுலம், அந்த குருகுலத்தில் இரட்டை பந்தி முறை, பிராமணர்களுக்கு தனி உணவரை, பிராமணர் அல்லாதவர்களுக்கு தனி உணவரை. நம்முடைய சென்னை ராஜதானி முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஓமந்தூர் அவரோட மகன் படிக்கிறார். அவர் தன்னுடைய தந்தையிடம் கூறுகிறார், பெரியாரிடம் கூறுகிறார், நான் படிக்கக்கூடிய அந்த குருகுலத்தில் எனக்கு தனியாக உணவு கொடுக்கிறார்கள், பிராமணர்கள் தனியாக உணவு கொடுக்கிறார்கள். அது காங்கிரஸ் காரிய கமிட்டிக்குள் விவாதமாகிறது, சண்டையாக மாறுகிறது. அந்த சண்டை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் பணத்தின் நடக்கக்கூடிய குருகுலத்தில் 2 முறை இருக்க அது அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பிராமணர்கள் பணம் கொடுப்பதிலிருந்து அதற்கு ஆதரவாக இருந்த நிலையில்தான் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய மரியாதைக்குரிய ஈவேரா பெரியார் அவர்கள் ஒரு பக்கம் குடியரசு நாளிதழ், இன்னொரு பக்கம் சுயமரியாதை இயக்கம் என்ற அந்த இயக்கத்தை தமிழகத்தில் கட்டமைத்து அது நாடு முழுவதும் கொண்டு சென்ற மகத்தான வேலையை செஞ்சார். அதோட தாக்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் அது அமித்ஷாவாக இருக்கலாம், மோடியாக இருக்கலாம், ராஜ்நாத் சிங்காக இருக்கலாம், எந்த மோதியை வந்தாலும்
தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களுக்கான இடம் இல்லாமல் அது முழுக்க முழுக்க பகுத்தறிவாக, சுயமரியாதையாக, முற்போக்கு அரசியலாக, பார்ப்பனியத்திற்கு எதிரான, வகுப்புவாதத்திற்கு எதிரான, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான களமாக மாறியதென்றால் அன்றைக்கு 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை ஏற்றி வைத்த அந்த தீப்பந்தம் அது இன்று வரை அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீப்பந்தம் அணையாமல் இருப்பதற்கு அது வெறும் சுயமரியாதை இயக்கம் மட்டுமல்ல, சுயமரியாதை இயக்கத்தோடு சேர்ந்த பொது உடைமை இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் அதோடு ஒன்றிணைந்து நடத்திய போராட்டங்கள் தான் தமிழகத்தில் பார்ப்பனியத்திற்கு எதிராக, மனு கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு வலுவான கருத்தியல் தளமாக மாற்றப்பட்டது. அப்படி மாற்றப்பட்ட சுயமரியாதை இயக்கம் அப்பொழுது ஈவேரா பெரியார் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டுலதான் முதல் சுயமரியாதை மாநாடு நடக்கு. அந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஈவேரா பெரியார் இல்ல, ஈவே ராமசாமி நாயக்கரா தான் இருந்தார். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிற்கு பிறகுதான் ஈவே ராமசாமி நாயக்கர் என்பது மாறி ஈவே ராமசாமியாக மாறினார். ஈவே ராமசாமியாக மாறிய மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள் பெண்களின் உரிமைக்காக அவர் தொடர்ந்து நடத்திய அந்த இயக்கம், அவர்களுக்கு அவர் முன்னெடுத்த அந்த பிரச்சாரம், அதுதான் நான் சொன்னா சென்னை ராஜதானியில் இருக்கிற பெண்களால் அளிக்கப்பட்ட அந்த மகத்தான ஒரு பெரிய பட்டம் தான் பெரியார் என்ற இந்த மகத்தான பட்டம் கிடைத்தது. அவர் 1931ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு செல்லுகிறார். அவர் மலேசியா போகிறார். மலேசியாவிலிருந்து கிரீஸ், இத்தாலி, அப்படி எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு கடைசியாக ஒரு 3 மாத காலம் ரஷ்யாவை பயணம் செய்கிறார். ரஷ்யாவில் பயணம் செய்த பிறகு ரஷ்யா முழுவதும் அவர் சுத்தி வருகிறார். அங்க சாதிய இழிநிலை கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு இல்ல, அங்க இன வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது, அனைத்தும் கடந்து அனைவருக்கும் சமமான ஒரு சமத்துவ சமூகமாக பெரியார் எந்த சுயமரியாதைக்காக தன்னுடைய வாழ்நாள் கனவு கண்டாரோ அந்த கனவு சோவியத் ரஷ்யாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமான அந்த பொது உடைமை சித்தாந்தம் தான். எனவே பொது உடைமை சித்தாந்தம் தான் இந்த சுயமரியாதையை இந்தியாவில் உருவாக்க முடியும் என்று அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி இலங்கை வந்த மரியாதைக்குரிய ஈவேரா பெரியார் அவர் இலங்கையில் வரவேற்பு கொடுக்கின்ற பொழுது அங்க சுயமரியாதையோடு சேர்த்து பொது உடைமை சித்தாந்தத்தை இணைத்து பேசுகிறார். அதற்கு பிறகு வந்துதான் குடியரசு இதழில் அவர் எழுதுகிறார், இனிமேல் நாம் மரியாதைக்குரிய வார்த்தையாக வேற எந்த வார்த்தையும் போட வேண்டியதில்லை, முன்னாலும் பின்னாலும் தோழர் என்ற வார்த்தை போட வேண்டும் என்று 1932ஆம் ஆண்டு ரஷ்யாவில் வந்த பிறகுதான் அது தோழராக மாற்றப்படுகிறது. 1933ஆம் ஆண்டு ஈரோட்டு பாதை, இந்த ஈரோட்டு பாதை 32 வந்த பிறகு ஜீவானந்தத்தோடு ஏற்படுகிற தொடர்பு, சிங்காரவேலரோடு ஏற்படுகிற தொடர்பு, அவர்தான் லெனினோட வாழ்க்கை வரலாறை குடியரசில் முதலாக தமிழில் கொண்டு வந்தார். அவர்தான் கம்யூனிஸ்ட் அறிக்கையை முதலாக பொது உடைமை சித்தாந்தம் என்ற அந்த அறிக்கையை தமிழில் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு ஈரோட்டு பாதை சிங்காரவேலரும் ஜீவானந்தமும் பெரியாரும் இணைந்து உருவாக்கிய அந்த ஈரோட்டு பாதை, அந்த பாதை வெளிச்சம் வருகின்ற போது அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். ஏன் இந்த ஏகாதிபத்திய அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு கட்டுரை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை குலைநடுங்க வைத்தது, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தடுமாற வைத்தது. இவ்வளவு காலம் ஈவேரா பெரியார் அவர்கள் சீர்திருத்த கருத்துக்களை பேசுகின்ற போது, சுயமரியாதை கருத்துக்களை பேசுகின்ற போது மலிக்காத இந்த ஏகாதிபத்தியத்திற்கு அவர் பொது உடைமை சித்தாந்தத்தை, வர்க்க அரசியலை பேசுகின்ற பொழுது இனியும் தாமதித்தால் இந்தியா நமக்கில்லை என்ற அச்சம் வருகின்ற பொழுதுதான் குடியரசு இதழ் முடக்கப்படுகிறது. ஈவேரா பெரியார் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அதற்கு பிறகுதான் குடியரசு இதழ் மீண்டும் 1935ஆம் ஆண்டு மீண்டும் வருகிறது. அதற்கு பிறகு நீதி கட்சியோட விடுதலை வார பத்திரிகை மாத பத்திரிகையாக மாறுகிறது. அந்த பத்திரிகையும் சுயமரியாதை இயக்கமும் ஈவேரா பெரியாரும் அவர்கள் கொண்டு வந்த அந்த மகத்தான அந்த கருத்தியல் போராட்டம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு, RSS தன் பரிவாரங்களுக்கு கால் பதிவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது என்றால் நாம் உருவாக்கி வைத்த அந்த
பதப்படுத்திய அந்த மண் தான். அந்த மண் அதை மேலும் மெருகூட்டக்கூடிய வகையில் இந்தியாவில் பொது உடைமை இயக்கம், குறிப்பாக கீழத்தஞ்சை மாவட்டத்தில் 1970கள் வரை காலில் செருப்பு போட முடியாது, இடுப்பில் வேட்டி கட்ட முடியாது, தோளில் துண்டணிய முடியாது. காலை சூரியன் உதயமாவதற்கு முன்னால் பண்ணையடிமை வேலைக்கு போனால் சூரியன் அஸ்தமனமாகணும், என்னுடைய கை ரேகை பார்த்தால் தெரியாமல் இருக்கின்ற அந்த இருட்டில் தான் வீட்டிற்கு வர வேண்டும். அப்படி வேலை செய்கின்ற பொழுது அவன் ஏதாவது தவறு செய்தால் சாணிப்பாலும் சவுக்கடியும். அவன் வீட்டு குழந்தை வயது மூப்படைந்து ஏஜ் அட்டன் பண்ண அடுத்த நாள் பண்ணையார் அதை சுவைக்க வேண்டும். என் மகளுக்கு திருமணம் நடந்தால் முதலிரவு பண்ணையார் வீட்டில் இருக்க வேண்டும். அந்த கொடுமைகளுக்கு எதிராக செங்கொடி இயக்கம் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் சீனிவாசராவ் தலைமையில் மகத்தான இயக்கம் நடத்தது. அடித்தால் திருப்பி அடி, சாணிப்பால் ஊத்தினால் திருப்பி ஊத்து, செங்கொடி உன்னோடு இருக்கும். அந்த போராட்டத்தின் விளைவு அங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கூலி விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. காலில் செருப்பு போட்டான், தோளில் துண்டு போட்டான், இடுப்பில் வேட்டியை கட்டினான். நம்முடைய கல்வெட்டு முழுவதும் வேல்முருகன் BA, வேல்முருகன் MA, வேல்முருகன் BSc, வேல்முருகன் MS என்ற அந்த பழக்கம் ஏன்னா என்னுடைய சாதியிலும் என் மகன் படித்திருக்கிறான், என்னுடைய சாதியிலும் என் மகன் கௌரவமாக இருக்கிறான், என்னுடைய சாதியிலும் என் மகன் உனக்கு ஈக்குவலாக இருக்கிறான் என்ற அந்த கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த கல்வெட்டில் அவன் படித்த பட்டத்தை எழுதினான். இங்க கூட தோழர் சொன்னார், தோளில் துண்டு போடக்கூடிய கலாச்சாரம் ஏன் வந்தது? நாகை மாவட்டத்தில், தஞ்சை மாவட்டத்தில், திருவாரூர் மாவட்டத்தில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிவப்பு துண்டை தோளில் போடுவது அது கடலுக்காக அல்ல. அதற்கு முன்னால் தோளில் துண்டணிய முடியாது, காலில் செருப்பணிய முடியாது. செங்கோடி இயக்கம் வந்த பிறகு என் தோளில் துண்டை போட்டார்கள், என்னை கௌரவப்படுத்தினார்கள், என்னை மனிதனாக மாற்றினார்கள். எனவே இந்த செங்கொடியை, இந்த துண்டை எந்த காலத்திலும் கீழே விடமாட்டேன் என்ற அந்த போராட்டத்தின் இன்னொரு பகுதிதான் எப்படி ஈவேரா பெரியார் இந்த மண்ணில் சுயமரியாதைக்காக போராடினாரோ அந்த சுயமரியாதையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வேலைதான் இந்தியாவில் செங்கோடி இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய காரல் மார்க்சும் மாமேதை லெனினும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள், நாம் நடத்துகின்ற புரட்சி என்பது அது வெறும் தொழிலாளி வர்க்கம் மட்டுமல்ல, அது வெறும் விவசாய வர்க்கம் மட்டுமல்ல, இவர்களோடு இணைந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து இந்த நாட்டில் முதலாளித்துவம் தகர்க்கப்படாமல், முதலாளித்துவம் துடைத்தெறியப்படாமல் தொழிலாளி வர்க்கம் விடுதலை அடைய முடியாது. தொழிலாளி வர்க்கம் விடுதலை அடைய வேண்டுமே என்றால் அது நிச்சயமாக முதலாளி வர்க்கத்தை துடைத்தெறிய வேண்டும். மார்க்ஸ் சொல்லுவார், நாம் முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டம் அது கனிவான போராட்டம் அல்ல, மென்மையான போராட்டம் அல்ல. ஏனென்றால் முதலாளி வர்க்கம் என்னை சுரண்டுகிற பொழுது, முதலாளி வர்க்கம் தொழிலாளிகளை ஒடுக்குகின்ற பொழுது அது மென்மையை கடைபிடிப்பதில்லை. எனவே தொழிலாளி வர்க்கம் அது வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த போராட்டத்தின் முதல் படியாக ஈவேரா பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கமும் குடியரசும் பின்னால் வந்த விடுதலையும் எந்த பணியை செய்ததோ அந்த பணியை இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய சுயமரியாதை இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் முற்போக்கு இயக்கங்களும் ஒன்றிணைந்து கொண்டு செல்கின்ற பொழுதுதான் நாம் எந்த லட்சியத்திற்காக போராடுகிறோமோ உண்மையாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 8000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீண்டாமை இருக்கிறது என்கிறார்கள். இன்றைக்கும் தமிழகத்தில் சாதிய ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற சென்னை பள்ளிக்கரணையில் சாதிய ஆணவ படுகொலை நடக்கிறது. எங்கும் நடக்கிறது என்றால் இன்றைக்கு ஒரு மாணவன் பரீட்சை எழுதுவதற்கு கூட முடியாமல் பரீட்சை எழுதினால் அந்த இடத்தில் சாதி தலை தூக்குகள் என்றால் பெரியார் எந்த லட்சியத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணித்தாரோ அது இன்னும் முடியவில்லை. அது தொடர்கதையாக இருக்குது. அந்த தொடர்கதையை முடித்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நாம் அனைவரும் கரங்கோர்ப்போம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான ஒரு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி.